எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அம்முக்குட்டி. நம்ம சேனல்ல கதையோட தகவலும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தலைப்பு: பிறந்த நாள் பரிசு. அன்னைக்கு அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு பிறந்த நாள். அதனால ஊர்ல இருந்த எல்லோரும் அரசரை பார்க்க வந்திருந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் நிறைய பரிசு பொருள் அரசருக்கு கொடுத்தாங்க. அப்ப உள்ள வந்த தெனாலிராமன் கையில பெரிய பொட்டலம் இருந்துச்சு. அதை பார்த்த எல்லாரும் அரசருக்கு ஏதோ மிகப்பெரிய பரிசு தெனாலிராமன் கொண்டு வந்திருக்காருன்னு நினைச்சாங்க. அப்பதான் தெனாலிராமன் அந்த பரிசை பிரிக்க ஆரம்பிச்சாரு. உள்ள இருந்து வெறும் துணியா வந்துச்சு. ஒவ்வொரு துணியா எடுத்த பின்னாடி கடைசியா ஒரு சின்ன டப்பாவை எடுத்தாரு தெனாலிராமன். அதை பிரிச்ச உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு புளியம்பழம் வெளியே வந்து விழுந்துச்சு. அதை பார்த்த அரசருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன தெனாலிராமா, எல்லாரும் நிறைய பொருள் மதிப்புள்ள பரிசு கொடுத்தாங்க, நீ மட்டும் புளியம்பழம் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டாரு. அதுக்கு தெனாலிராமன் சொன்னாரு, ஒரு அரசர் எப்பவும் தன்னோட சுற்றத்தாரோட ஒட்டாமலும் உரசாமலும் இந்த புளியம்பழம் போல இருக்கணும். அதே நேரத்துல குடிமக்களுக்கு இந்த கனியோட சுவை போல இனிமையா இருக்கணும்னு சொன்னார். இத உணர்த்தத்தான் இந்த பரிசு உங்களுக்கு கொண்டு வந்தேன்னு தெனாலிராமன் சொன்னார். இன்றைய தகவல்: உலகிலேயே முதல் முறையாக மரண தண்டனையை ரத்து செய்த நாடு. கண்டுபிடிச்சிட்டீங்களா மக்களே? ஆஸ்திரியா. அனைவருக்கும் நன்றி.